வெல்கம் டு சர்வீஸ் கிளைமேக்ஸ். அதாவது இப்போ போயிட்டு இருக்க பிரச்சாரம் இருக்கு இல்லையா, எவ்வளவு கேவலமா தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத இப்போ பாருங்க. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். 2021 எலெக்ஷன்லையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த ஸ்டேஜ்ல தவண்டு போய் அந்த முதலமைச்சர் பதவியை வாங்கினார் அப்படின்ற ஒரு போட்டோவை காமிச்சியே ஓட்டு வாங்கினாரு. அதே காலகட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாரு, டெல்லியை குறை சொல்லியே ஓட்டு வாங்கினாரு. சரி, ஜெயிச்சாச்சு, நாட்டுக்கு நல்லது பண்ணீங்களா? பண்ணாங்க. ஆனா சொல்ற அளவுக்கு பண்ணல, அதுதான் உண்மை. சரி, ஓகே. இந்த வருஷம் 2026 தேர்தலுக்கு எப்படி பிரச்சாரம் பண்றாங்க, வித்தியாசமா பண்றாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கேயும் அதே தான் பண்றாரு. போற இடம் எல்லாத்துலயும் ஒரு A4ல பிரிண்ட் போட்டு வச்சுக்கிட்டு எப்படி தவுண்டு போறாரு பாருங்க. இவர் தேவையா? இப்படிதான் சண்டை போடுறாரே தவிர, இப்படிதான் கேவலப்படுத்துறாரே தவிர, அவர் நல்லது பண்ணாரா? ஸ்டாலின் அவர்கள் நல்லது பண்ணாரா? என்ன பண்ணாரு அப்படின்றத ஒரு இடத்துலயும் சொல்றது கிடையாது. புதுசா ஆரம்பிச்சிட்டாரு. அதை ஒரு பேனர் போட்டு அந்த பேனரையும் தூக்கி காட்டி, இன்ன பாருங்க எப்படி தவுண்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் காமிச்சு, போன 5 வருஷத்துல என்ன பண்ணாரோ இப்பவும் அதே தான் பண்ணிட்டு மக்களை முட்டாளாக்கி அவங்கள ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. சரி, ஓகே. இந்த வருஷம் ஸ்டாலின் எப்படி ஓட்டு கேட்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வருஷமும் ஸ்டாலின் அவர்கள் ஐயோ டெல்லி டெல்லி வரக்கூடாது, எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஐயோ சனாதானம் அதை ஒழிக்கணும், இல்லைன்னா வேற ஏதாவது கொஸ்டின் கேட்டீங்க அப்படின்னா நோ ஹிந்தியை திணிக்காங்க, அப்படி இப்படின்னு டெல்லியை வச்சே அவர் ஓட்டு கேட்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி தவுண்டு போனதை வச்சே நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஓட்டு கேட்கிறாரு. ஸோ இதுக்கு எடப்பாடி என்ன பதில் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ ஆட்சியில் இருக்கிற துணை முதல்வராக இருக்கிற, நீ நல்லது பண்ணதை நீ சொல்லி ஓட்டு வாங்கு, இதை நானே பொதுமக்கள்கிட்ட சொல்லுவேன், இதை எதுக்கு நீ எல்லா இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு ஃபன்னியா ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காரு. சரி, ஓகே. டிஎம்கே தான் இப்படி பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏடிஎம்கே என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎம்கே என்னென்ன ஊழல் பண்ணாங்க, என்னென்ன பண்ணாங்க இந்த 5 வருஷத்துல அப்படின்னு ஒரு பெரிய நோட்டீஸ் போட்டு 4 பக்கம் நோட்டீஸ் எங்க வீட்டுக்கு கூட வந்துச்சு. 4 பக்கம் நோட்டீஸ் எல்லா இடத்துலயும் பார்த்தா அவங்க என்ன கேவலமான ஆட்சி நடத்தினாங்களோ அதை தான் சொல்லியிருக்காங்களே தவிர, இல்ல ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தா நாங்க இதை பண்ண போறோம், இந்த நல்ல விஷயங்கள் பண்ணுவோம், இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்தப்போ இதெல்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்னு அவங்க பண்ண விஷயத்த அதுல காட்டவே இல்லை. அதாவது இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நீங்க பியூரா ஒரு தெருவுல தண்ணி சண்டை நடக்கும் இல்லையா, குழா ஐடி சண்டைன்னு சொல்லுவாங்க, அதைத்தான் இங்க 2 கட்சிகளும் மாத்தி மாத்தி பொது வெளியில போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை விட்டுட்டு அவங்க நல்லது பண்ணதை சொல்ல வராங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. 5 வருஷம் ஆட்சி பண்ணியாச்சு, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா அந்த ரெக்கார்டு 0 தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குரூப் 4 எக்ஸாம் வந்ததுன்னா ஒரு 5000 வேக்கண்ட் வருது, ஆனா 20 லட்சம் பேர் அப்ளை பண்றான். ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் வந்தா ஒரு 4000 5000 வேக்கண்ட் வருது, அதுக்கும் 15 லட்சம் பேர் அப்ளை பண்றான். சாதாரண ஒரு யூனிஃபார்ம் எஸ்ஐ எக்ஸாம் வந்தா அதுக்கு ஒரு 400 500 வேக்கண்ட் வருது, அதுக்கு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் பேர் அப்ளை பண்றான். இப்படி லட்சக்கணக்கில் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாதாரண ஒரு 500 1000 வேகன்சிக்கு. அப்போ பிரைவேட்ல வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஃபாரின்லாம் போயிட்டு வந்து வேலைவாய்ப்பு வருதுன்னு சொன்னாங்களே தவிர பூச்சாண்டி தான் காட்டினாங்க, வேற எதுவுமே காட்டல. ஸோ வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்குற ஒரு கவர்மெண்ட் தான் ஒரு நல்ல கவர்மெண்டா இருக்க முடியும். ஏன்னா மக்கள் அவங்களுக்கான தேவையான வேலைகள், கரெக்டான வேலை அவங்களுக்கு இருந்ததுன்னா யாரையும் நம்ப போறது கிடையாது. அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க சம்பாதிக்க போறாங்க, நிம்மதியா வாழ போறாங்க. அதை விட்டுட்டு இலவசத்தை கொடுக்குறோம், அதை கொடுக்குறோம், பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்குறோம் அப்படின்னு சொல்லி மக்களை முட்டாளாக்கி வச்சிருக்காங்க. நான் டிஎம்கே மட்டும் சொல்லல, ஏடிஎம்கேவும் சேர்த்து தான் சொல்றேன். இந்த 2 கட்சிகளும் தான் மாறி மாறி ஆட்சியை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஏடிஎம்கே 30 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க, டிஎம்கே 28 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க, காங்கிரஸ் 21 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இந்த 3 பேர் தான் ஆட்சி பண்ணியிருக்காங்க. வேற யார் கட்சி ஆரம்பிச்சாலும் அவங்க உள்ள விடுறது கிடையாது. அப்படியே ஆரம்பிச்சு கொஞ்சம் வளர்ந்தாலும் கூட்டணியை தூக்கி பக்கத்துல வச்சுக்கிறாங்க. தனியா அவங்கள ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வர்ற அளவுக்கு விடுறது கிடையாது. நான் யாரை சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேமுதிக நம்ம விஜயகாந்த் ஐயா அவர்கள் ஆரம்பிச்சார் இல்லையா, அந்த கட்சி நல்லா போயிட்டு இருந்தது. அவர் முதலமைச்சரா வர்ற அளவுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா அவர் வந்தாரு, எதிர்கட்சியா வந்தாரு. அதுக்கப்புறம் அவர் அப்படியே மறைச்சிட்டாங்க இல்லையா, ஃபேமிலி மெம்பர்ஸ் மறைச்சாங்களா இல்ல ஆப்போனண்ட் மறைச்சாங்களா அப்படின்னு தெரியல, அவர் அப்படியே இல்லாமலே பண்ணிட்டாங்க. சீமான் அவர்கள் 15 வருஷம் ஆகுது, ஆனா அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. அவர் 8% ஓட்டு தான் இப்போ வாங்கியிருக்காரு. கண்டிப்பா அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் அரசியல் போயிட்டு இருக்கு. புதுசா யார் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டிவிகே. இந்த டிவிகேவும் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு ஒழிச்சு பாக்குறாங்க, பயங்கரமான தடங்கல்கள் கொடுத்து பாக்குறாங்க. இருந்தாலும் விஜய் அவர்கள் கொஞ்சம் கூட சலிக்காம நின்று எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காரு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னாலே தெரியும், விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சது டிஎம்கே ஊழல் அதிகமா பண்றாங்க, அவங்களை எதிர்த்து அவங்கள ஜெயிச்சு வரணும் அப்படின்னு தான் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க. அவரோட நல்ல மனசுக்கு நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க, எதிர்கட்சி தலைவராகவும் வந்தாரு. இப்போ அவர் மறைஞ்சு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவரோட ஒய்ஃப் அந்த கட்சியை நடத்திட்டு இருக்காங்க இல்லையா, அக்கா பிரேமலதா அவர்கள், அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஜெயகாந்த் அவர்கள் ஆரம்பிச்ச கொள்கையே டிஎம்கே எதிர்த்து ஆரம்பிச்சது. ஆனா இப்போ பிரேமலதா அவர்கள் அவங்க பக்கத்திலேயே போய் உட்கார்ந்துக்கிட்டு, கூட்டணியா உட்கார்ந்துக்கிட்டு அவங்களுக்கு ஜால்ரா தட்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இது எவ்வளவு கேவலமான விஷயம் பாருங்க. அதுவும் 10 தொகுதியில போட்டி போட போறாங்களாம். மக்களை நல்லா யோசிச்சுக்கோங்க. தேமுதிகவுக்கு 10 தொகுதியிலையும் டெபாசிட் இழக்கணும், ஒரு ஓட்டு கூட போடக்கூடாது. அந்த அளவுக்கு உங்களோட ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்.
அந்த 10 தொகுதியிலையும் டிவிக்கே ஜெயிக்க வச்சு நீங்க மேல கொண்டு வரணும். அப்பதான் அவங்களுக்கு ஒரு பெரிய பாடமா இருக்கும். ஏன்னா விஜயகாந்த் அவர்கள பிடிச்சு ஓட்டு போட்ட நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படியே கொள்கைக்கு ஆப்போசிட்டா இன்னொரு கட்சியில போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இத வந்து நீங்க அக்செப்ட் பண்ணவே கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த 5 வருஷ காலத்துல டிஎம்கே ஆட்சி காலத்துல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். எவன பார்த்தாலும் வெட்டி சாய்ச்சுக்கிட்டு இருக்கானுங்க. கொலை, கொள்ளை. அது எல்லா டைமும் நடக்கிறது தான். ஆனா இந்த டைம் அதிகமாவே நடந்துகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, பொதுமக்கள் அந்த கொலை பண்றவனுக்கு ஒரு பயமே இல்ல. அதுக்கான ஒரு கரெக்ட்டான தண்டனை கிடைக்க மாட்டுக்கு. சரி, நார்மலா ஒரு கொலை பண்ணா கூட பரவால்ல. பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ற அளவுக்கு நம்ம ஆட்சிகள் வந்து நடத்திட்டு இருக்காங்க. சிறுமிகள் முதல் பாட்டி வரை, அதாவது நம்ம ஏடிஎம்கே பிரச்சார நோட்டீஸ்ல குடுத்திருந்தாங்க. என்ன குடுத்திருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிறுமிகள் முதல் பல்லு போன பாட்டி வரை தனியாக செல்ல முடியவில்லை. ஆக்சுவலா அதுதான் உண்மை. அந்த லெவலுக்கு தான் நம்மளோட குற்றங்கள் நம்ம தமிழ்நாட்டுல பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு. சரி, அது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கஞ்சா பழக்கம், மது போதை இது எல்லாம் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் அவர்கள் ஓப்பனா வீடியோ விடுறாரு. எல்லா நியூஸ் சேனல்லயும் வருது. எல்லா சேனல்லயுமே ஒளிபரப்புறாங்க. அதாவது பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மதுவை ஒழிக்க போராடுவோம். போதைப் பொருளை ஒழிக்க போராடுவோம் அப்படின்றாரு. ஆட்சியை கையில வச்சிருக்கிறதே அவர்தான். அவர் ஒரு சைன் பண்ணா மொத்தத்தையும் அழிச்சிட்டு ஒயின் ஷாப்லாம் மூட முடியும். போதைப் பொருட்கள அப்படியே கண்ட்ரோல் பண்ண முடியும். இருந்தாலும் ஒரு பூச்சாண்டி வேடம் போட்டுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, பப்ளிக்காவே ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. எல்லாருமே ஒன்றுபட்டு பாடுபடுவோம். ஏன் ஒன்று போடணும்? நீங்க ஒரு சைன போட்டா தான் முடிஞ்சு போச்சே! அப்படின்னு சீமான் அவர்கள் இப்பவும் கத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அதுதான் நிதர்சனமான உண்மை. பொதுமக்களே நல்லா யோசிச்சு பாருங்க. திரும்பவும் சொல்றேன். 79 வருஷம் ஆட்சிய 3 கட்சிகள் மட்டும் தான் இப்ப வரைக்கும் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா புதுசா வர்ற கட்சிகள அவங்க வளர விடுறதே கிடையாது. அவ்வளோ ஈஸியா அவங்கள தட்டி கழிச்சுட்டு போயிடுறாங்க. அவங்கள பத்தி அவதூறு பரப்பி எப்படியெல்லாம் அவங்கள வந்து கீழ இறக்கணுமோ இறக்கிடுறாங்க. இன்னொன்னு தெரியும் உங்களுக்கு, நம்ம மக்கள் நீதி மய்யம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஆரம்பிச்சாரு. அவரு இருக்கிற அட்ரஸே இல்லாம போயிட்டாரு. இப்ப மறுபடியும் போய் அவரையும் தூக்கி டிஎம்கேல கூட்டணியா வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க இல்லையா? கூட்டணி கிடையாது. அவருக்கு சீட்டே கிடையாது. சும்மா ஒரு பொம்மையா வச்சுக்கிட்டு பாடி கார்டு மாரி சுத்திக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாரி திரும்ப திரும்ப 2 கட்சிகள் மட்டும் ஆட்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா அங்க வந்து பயங்கரமா ஊழல் நடக்கும். அந்த ஊழல் வந்து அந்த ஊழல்வாதிகள பிடிக்கணும் அப்படின்னா, புதுசா ஒரு கட்சிக்கு போய் உட்காரணும். அப்படி உட்கார்ந்தாக்கி கண்டிப்பா எல்லாருமே மாட்டிப்பானுங்க. அந்த ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, புதுசா கட்சி ஆரம்பிக்கிறவங்கள அப்படியே ஓட விட்டு விரட்டிடுறாங்க. ஸோ இந்த எலக்ஷன் கண்டிப்பா ஒரு சேஞ்ச் காட்டணும். நீங்க உங்களுக்கு டிஎம்கே, ஏடிஎம்கே பிடிச்சிருந்தாலும் பரவால்ல. கண்டிப்பா உங்க ஓட்ட அப்படியே மாத்தி குத்தி பாருங்க. ஏன்னா அப்பந்தான் அங்க என்ன தப்பு நடந்துகிட்டு இருந்தது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். இல்ல அப்படின்னா எந்த காலத்திலயும் கண்டுபிடிக்க முடியாது. நம்மள ஒரு முட்டாளாவே வச்சு முட்டாளாவே கடைசியில சாவடிச்சுருவாங்க. ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, கல்விய கூட ஒரு வியாபாரமா பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எத்தன பேருக்கு உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்குன்னு தெரியல. ஒரு ஃபீஸ் கட்ட முடியாம, அதாவது எல்கேஜி ஃபீஸே உங்களுக்கு 1,00,000 2,00,000 வரைக்கும் ஸ்கூலுக்கு ஏத்த மாரி வேரி ஆகுது இல்லையா? காலேஜ்லயுமே ஃபீஸ் கட்டாம வெளிய நிக்கிற எத்தன பசங்க இருக்கீங்க? ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மொத்த கல்வியையும் வியாபாரமா பண்ணிட்டாங்க. இலவசமா இருந்த கல்வி வந்து அரசு பள்ளிகள்ல இருக்குது. இலவசமா தான் இருக்குது. ஆனா அரசு பள்ளிகள தரம் உயர்த்துறாங்களா? அது கண்டிப்பா இல்ல. அப்படி பண்றதுனால தான் எல்லாரும் பிரைவேட்டுக்கு போவாங்க. பிரைவேட்ல நெறைய காசு புடிங்கிக்கலாம் அவங்ககிட்ட இருந்து அப்படின்ற ஒரு மென்டாலிட்டில தான் இருக்காங்க. ஸோ அதுபோக நீங்க பார்த்தீங்கன்னா, போதை பழக்கம் அதிகமாயிருச்சு. கொலை பண்றவங்க அதிகமா சுத்திட்டு இருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் கொலை. எப்படி பார்த்தாலும் வெட்டி போட்டு போயிட்டே இருக்காங்க. அவங்கள புடிச்சு ஒரு 10, 5 வருஷம் ஜெயில்ல போட்டுட்டு அப்படியே விட்டுறாங்க. அப்போ செத்தவனுக்கு என்ன பதில்? ஒரு உயிர எப்படி பறிக்க முடியுது? இறந்து போனவனுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுமே கிடையாது. கொலை பண்ணவன் 2, 3 வருஷத்துல வெளிய வந்துருதான். செத்து போனவன் செத்தது தான். இதுக்கு ஒரு கரெக்ட்டான சட்டம் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு தீர்வு தான். மக்கள் நீங்க கரெக்ட்டா யோசிச்சு போடுங்க. நீங்க 1000 தான் அவங்க கட்சிய பிடிச்சிருக்கு. அவங்க வந்து உங்களுக்கு ரூ. 25,000 குடுத்துட்டாங்க ஒரு ஓட்டுக்கு அப்படின்றதுக்காக நீங்க ஓட்டு போடாதீங்க. சும்மானாச்சுக்கும் அந்த ஓட்ட வந்து மாத்தி குத்துங்க. எங்க டிவிகேக்கு ஓட்ட போடுங்க. ஏன் அப்படின்னா, அப்போ விவசாயி மக்கள் எல்லாம் வந்துருவாங்க. நாம் தமிழர் கட்சி. ஏன் அப்ப எங்களுக்கு ஓட்டு போட சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 15 வருஷம் ஆயிட்டு கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வர்ற அளவுக்கு உங்கட்ட ஓட்டு வங்கி இல்ல. அப்படி இருக்கும்போது ஒரு பயங்கரமா ரீச் ஆகிட்டு இருக்கிறது டிவிகே தான். கண்டிப்பா நாம் தமிழர் கட்சி எல்லாருமே இங்க ஓட்ட போட்டீங்கன்னா ரொம்பவே நல்லாருக்கும். தேமுதிக எல்லாருமே அப்படியே நீங்க டிவிகேக்கு போட்டீங்கன்னா ரொம்ப நல்லாருக்கும். ஏடிஎம்கே குரூப்பும் அங்க யாருமே போடாதீங்க. மொத்தமா டிவிகேக்கு போடுங்க. கடைசியில ஒரு புது ஆட்சிய கொண்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பா நல்லது பண்ணணும்னு தான் வருவாரு விஜய். புதுசா வர்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுத்தா தான் அவரு என்ன பண்றாரு அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அத விட்டுட்டு கொள்கை இல்ல, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, கத்துக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பொருளி சொல்லிட்டு இருக்க முடியாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் புதுசா வர்ற ஒருத்தருக்கு வாய்ப்பு குடுத்தா தான் அவங்களும் அனுபவப்பட்டு வர முடியும் இல்லையா? ஸோ கண்டிப்பா நீங்க இந்த ஒரு தேர்தல்ல ஒரு மாற்றத்த கொண்டு வரணும். தேங்க் யூ.